என் பெயர் டாக்டர் M.A. ராஜா. நான் இந்திய புற்றுநோய் மருத்துவமனையில் மூத்த ஆலோசகராகவும் புற்றுநோய் இயக்குநராகவும் பணிபுரிகிறேன். இன்று நாம் பேசக்கூடியது வெற்றிட உதவி சிசு பரிசோதனை அப்படின்னு சொல்லலாம். தமிழில், ஆங்கிலத்தில் சொல்லணும்னா வேக்யூம் அசிஸ்டட் பயாப்சி. இது குறிப்பாக மார்பக புற்றுநோய் உடைய சூழ்நிலையில் அதை எப்படி உபயோகப்படுத்துறது அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி பேசுகிறோம். இதனுடைய அனுகூலங்கள் என்ன அப்படின்னு சொன்னால், புறநோயாளியாக செய்யலாம், இந்த பக்க விளைவுகள் மிக குறைவாக செய்யலாம், தழும்பு கையல் எதுவும் இல்லாமல் செய்யலாம். இது போன்ற பல அனுகூலங்கள் இருக்கின்றன. இது எல்லா கட்டிக்கும் பொருந்தாது. எங்கு அது பொருந்துமோ அது நிச்சயமாக அது ஒரு கூடுதலாக ஒரு பெனிஃபிட் தான் அந்த நோயாளிகள் அந்த பெண்மணிக்கு. ஏன்னா சிலப்போ சாதாரண கட்டியாக கூட இருக்கலாம். இது ஒரு நோயுடைய தன்மையை கண்டுபிடிக்கும் பரிசோதனையாகவும் இருக்கலாம். சில தருணங்களில் அதை சிகிச்சை செய்யும் முறையாகவும் இருக்கலாம். இதுதான் இதனுடைய முக்கியத்துவம். இதை உங்கள் மூலமாக பொதுமக்களுக்கு அதை தெரிவிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். ஏன்னா எந்த கட்டியுமே ஆரம்பத்தில் கண்டுபிடிக்கிறது, புற்றுநோய் கட்டியா சாதாரண கட்டியை கண்டுபிடிக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இது இன்றைய சூழ்நிலையில புற்றுநோயா இருந்தா கூட ஆரம்பத்தில் கண்டுபிடிச்சு விட்டா பூர்ணமாக குணப்படுத்தலாம். ஸோ மெயினாக இன்னைக்கு நம்ம மெயினாக ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் பண்ணுறதுக்கு 30 வயசுல ஒருத்தவங்க இந்த சாதா கொழுப்பு கட்டின்னு டயக்னோஸ் பண்ண பிறகு ஃபாலோஅப்ல வைக்கும்போது இந்த கட்டியோடைய ஷேப் கொஞ்சம் மாறிட்டு வந்திருக்கு. ஸோ அது ஷேப் மாறிட்டு வர்றதுனால தான் நம்ம எக்ஸிஷன் சொல்லியிருக்கோம். ஸோ ஆப்ரேஷன் தவிர வேற ஏதாவது ஆப்ஷன்னு கேட்கும்போது நம்ம வேக்யூம் அசிஸ்டட் எக்ஸிஷன் சொல்லியிருக்கோம். ஸோ இது நம்ம லோக்கல் அனஸ்தீசியாலே அந்த கட்டி ஃபுல்லாக வெளியில் எடுத்திருக்கோம். அண்ட் இது வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்களுக்கு. டே கேர் ப்ரொசீஜர் தான். ஸோ டே கேர் ப்ரொசீஜர் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தவங்க காலையில் வர்றவங்க ப்ரொசீஜர் முடிச்சுட்டு அதே நாள் வீட்டுக்கு போகிற மாதிரி இருக்கலாம். இப்போ லோக்கல் அனஸ்தீசியால நம்ம சாதாரண மருத்துவ ஊசி அந்த இடத்துல மட்டும் கொடுத்துட்டு ப்ரொசீஜர் பண்ணுற சமயத்தில் ஃபாஸ்டிங்கில் வர தேவையில்லை. நார்மலாக வீட்லேயே சாப்பிட்டு வரலாம். ப்ரொசீஜர் முடிச்ச பிறகு கூட இவ்வளோ நேரத்துக்கு வெறும் வயிற்றுல இருக்கணும்ட்டு கிடையாது. ப்ரொசீஜர் முடிச்ச பிறகு கூட உடனே சாப்பிட்டுக்கலாம். சப்போஸ் நம்ம டாக்டர் ராஜசுதா சார் சொன்ன மாதிரியே செடேஷனுக்கு கேட்டாங்கன்னா, செடேஷன்னா ஸ்லைட்டா நம்ம மருந்து கொடுத்துட்டு அவங்களுக்கு ஒரு ஆங்ஸைட்டி குறையறதுக்கு அந்த மாதிரி பண்ற சமயத்துல மட்டும்தான் ஒரு 4 ஹவர்ஸ்க்கு ப்ரொசீஜருக்கு வரதுக்கு முன்னாடி சாப்பிடாம வெறும் வயிற்றுல வரும். இல்லாட்டி அவங்க நார்மலா ஒரு ப்ரொசீஜர் இல்லாட்டி ஒரு பிளட் டெஸ்ட்க்கு வர மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு ப்ரொசீஜர் முடிச்சு அதே நாள் வீட்டுக்கு போயிடலாம். So அது நான் ஒருத்தவங்க மெசேஜ் யூசுவலா அந்த செல்ஃப் பிரஸ்ட் எக்ஸாமினேஷன் சொல்றது 18 வயசுல இருந்தே நம்ம எல்லாருக்கும் பண்ண சொல்லுவோம். யூசுவலா அந்த மென்ஸ்ட்ரல் பீரியட் முடிச்ச உடனே அந்த 5வது நாள் இல்லாட்டி 10வது நாளுக்குள்ள பீரியட் முடிச்ச பிறகு அந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிள் முடிச்ச பிறகு யூசுவலா வீட்லயே தானாவே செக் பண்ற மாதிரி செல்ஃப் பிரஸ்ட் எக்ஸாமினேஷன். அது யூசுவலா ஃபர்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ் பண்ற சமயத்துல ஒருத்தவங்களுக்கு என்ன நார்மல்னு தெரிஞ்சுக்கணும். அப்போதான் ஏதாவது அப்நார்மல் டிஷ்யூ வந்தா சீக்கிரமாவே அவங்க டெஸ்டிங்க்கு கன்சல்டேஷன் பண்ணிக்கலாம். பட் காமனா செல்ஃப் பிரஸ்ட் எக்ஸாமினேஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய உடம்புக்கு என்ன நார்மல், என்னுடைய மார்பு எப்படி இருக்கும் ஷேப் பாக்குறதுக்கு, ஃப்ளூயிட் ஏதாவது இருக்கா, அந்த கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்கு. That is what we call self breast examination. இந்த ப்ரொசீஜர் முடிஞ்சோனே அவங்க மெடிகேஷன் கண்டினியூ பண்ணாங்க. மெடிகேஷன் ஸ்பெசிஃபிக்கா எதுவுமே இருக்காதுங்க. யூசுவலா காமனா நம்ம ஜஸ்ட் குரோசின் மாத்திரை மட்டும் பெயின் கில்லர்ஸ்க்கு, சப்போஸ் வலி இந்த ப்ரொசீஜர் முடிச்ச பிறகு அந்த லோக்கல் அனஸ்தீசியா எஃபெக்ட் வெளியில இருந்து வந்த பிறகு நார்மல் மெடிகேஷன்ஸ் டோலோ 650 இல்லாட்டி ஏதாவது ஒரு குரோசின் மெடிகேஷன் பெயின் கில்லர்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா எடுத்துக்கலாம். நிறைய பேர் அடுத்த நாள்லயே ஒரே ஒரு மாத்திரை எடுத்த பிறகு எனக்கு வலி எதுவுமே இல்லைன்னு சொல்லுவாங்க. ஸோ பெருசா எதுவுமே மெடிசன்ஸ் இருக்காது. சர்ஜரியோட வேக்யூம்ல இருக்க அந்த பெனிஃபிட்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜெனரல் அனஸ்தீசியா ஃபர்ஸ்ட் தேவைப்படாது. ஸோ அது ரொம்ப முக்கியமான விஷயம். ரெண்டாவது தையல் போடுற மாதிரி எதுவுமே இருக்காது, ஸ்காரிங் இருக்காது. ஸோ அந்த ஹீலிங் பீரியட்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஃபார்முலா சர்ஜரி பண்ணி தையல் போடுற சமயத்துல ஒரு 2 வீக்ஸ் இல்லாட்டி 3 வீக்ஸ் கேப் கொடுத்து அந்த புண்ணு எல்லாமே ஆறிட்டு வந்த பிறகுதான் நார்மல் ஆக்டிவிட்டிஸ் ரெஸ்யூம் பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி ப்ரொசீஜர் பண்ற சமயத்துல தையல் போடாம இருக்கும்போது நார்மல் ஆக்டிவிட்டிஸ் அடுத்த நாளே ரெஸ்யூம் பண்ணிக்கலாம். அது நம்ம எத்தனை பேர் பண்ணிருக்கோம் வரைக்கும்
இங்க வந்து நம்ம 10 பேருக்கு இது வரைக்கும் பண்ணிருக்கோம் சக்சஸ்ஃபுல்லா கட்டி இது வரைக்கும் வராம. Through a minimally invasive procedure. To help us understand the procedure in greater detail, we have with us our esteemed experts who will take us through the case, explain the clinical aspects and demonstrate the procedure. May I now invite Dr. M.A. Raja, Director and Senior Consultant, Medical Oncology to take us through the case and share his insights. இங்கே வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அதாவது இந்த ப்ரொசீஜரை பற்றி நான் ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் மட்டும் சொல்கிறேன். குறிப்பிட்ட இந்த நோயாளிக்கு அது எப்படி பயன்பட்டதுன்றது அவங்க பண்ண டாக்டரே சொல்லுவாங்க உங்களுக்கு. இந்த ப்ரொசீஜர் பேர் வேக்யூம் அசிஸ்டட் பயாப்சி அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அந்த பேர்லேயே அது விளக்கம் இருக்குது. வேக்யூம்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் எந்த வகையான கட்டின்னு தெரியாது. கேன்சர் கட்டியா இல்லை சாதாரண கட்டியா இல்லை கேன்சர் ஆகக்கூடிய கட்டியா அந்த மாதிரி பல வித்தியாசங்கள் இருக்குது. இது தெரியணும்னா நம்ம திசு பரிசோதனை பண்ணி தான் ஆகணும். ஸோ அதில் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் பயாப்சின்றது யூஸ்வலாக ஒரு சாதாரணமாக ஒரு ஊசி போட்டு இல்லை வெட்டி ஏதாவது 2 முறை எடுப்பாங்க. இதில் இந்த வேக்யூம் வெற்றிடம் இப்போ நீங்கள் வேக்யூம் கிளீனர் உங்களுக்கு தெரியும் அது எப்படி ஆளுக்கெல்லாம் இழுக்குதுருக்கு. அதே மாதிரி பிரின்சிபிளில் இந்த நீடலில் அந்த வேக்யூம் இது இருக்கிறதுனால வெற்றிடம் இருக்கிறதுனால இப்போ அந்த நீடல் போட்டாக்கா அந்த இது அப்படியே உள்ளே சக் பண்ணிக்கும். அது கட் பண்ண பிறகு ஒரு சின்ன பிளேட் மாதிரி இருக்கும், அதை கட் பண்ணிடும். ஸோ அந்த சதை கிடைக்கும். ஸோ இதில் என்ன அவங்களுக்கு அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்பை பொறுத்த மட்டும் இது ஒரு பெக்யூலரான ஒரு உறுப்பு அப்படின்னு சொன்னால் இது கேன்சர் கட்டி இது சாதாரண மார்பு அப்படின்ற 2 வகையான கிடையாது. இடையில நிறைய சந்தேகத்திற்குரிய பல மாற்றங்கள் இருக்கலாம். கட்டியாக இருக்கலாம், இது சாதாரண கட்டியான்னு தெரியாது, இல்லை கேன்சர் கட்டியான்னு தெரியாது. ஸோ நீங்கள் ஒரு மேமோகிராம் அந்த மாதிரிலாம் எடுத்திங்கன்னா கூட உங்களுக்கு திட்டவட்டமாக பல முறை சொல்ல முடியாது. சிலப்போ சொல்ல முடியும் திட்டவட்டமாக, பல கட்டங்களில் சொல்ல முடியாது. 2வது ரொம்ப சின்ன கட்டியாக இருக்கலாம், அல்லது இந்த கால்சிஃபிகேஷன் சொல்லுவாங்க, கால்சியம் டெபாசிட், இந்த மாதிரி 6 ஏற்கனவே அறுவை சிகிச்சை செய்த பெண்மணியாக இருக்கலாம். அது அறுவை சிகிச்சை செய்த மாற்றங்கள்னாலே இதுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் வரும். ஸோ இந்த மாதிரி சந்தேகத்திற்குரிய சிச்சுவேஷன்ஸில் இதனுடைய குறிப்பிட்ட ஒரு அனுகூலம் அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இது மினிமலி இன்வேசிவ் ப்ரொசீஜர்னு சொல்லுது. அப்படின்னு சொன்னால் இதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவுட் பேஷனாக பண்ணலாம், 2வது சீக்கிரம் பண்ணலாம். வித்தின் 24 hours பேஷண்ட் நார்மலாக இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனையும் கிடையாது. இன்ஃபேக்ட் வித்தின் ஃபியூ ஹவர்ஸ் தே கேன் கோ பேக் டு நார்மல் டியூட்டி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ப்ளீடிங் ரிஸ்க் கம்மி, அது மாதிரி நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. அதே மாதிரி ரொம்ப சின்ன கட்டி இப்போ அதாவது ஒரு சென்டிமீட்டருக்குள்ளே இருக்கிற கட்டியெல்லாம் இதில் ஃபுல்லாகவே கூட எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு அதுலேயே உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டும் வந்துடுது, டயக்னோசிஸும் வந்துடுது. ஸோ அதுதான் இதனுடைய அட்வான்டேஜ். ஸோ நம்ம குறிப்பிட்ட இந்த ஹைலைட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரியெல்லாம் பல விதமான அணுகுமுறைகள் இருக்குதுன்றது பொதுமக்களுக்கு உங்கள் மூலமாக தான் தெரிய வரும். ஏன்னா நிறைய பேர் நினைக்கிறாங்க பயாப்சினா ஒரே ஒரு வழி தான் இருக்குது, இது கீறுவாங்க இது பண்ணுவாங்க அப்படின்னு. அது அப்படி கிடையாது. இது ஒரு நான் இன்வேசிவ் ப்ரொசீஜர் அப்படின்னு சொன்னால் மினிமலாக அவுட் பேஷண்ட்டாக இதில் ஸ்டிச்சஸ் கிடையாது, கட்டிங் கிடையாது, எதுவுமே கிடையாது. அதனால் ஒரு சின்ன ஒரு நிக் மாதிரி பண்ணுவாங்க தவிர வேறு எதுவும் கிடையாது. ஸோ அது ஒரு பேஷண்ட்டுக்கு ஸ்காரிங், அதாவது தழும்பு வராது. ஸோ இதெல்லாம் சில பெண்மணிகளுக்கு அது ஒரு முக்கியமாக இருக்கும். அதனால் அது அந்த மாதிரி ஒரு அட்வான்டேஜ் நம்ம அவங்களுக்கு ஆஃபர் பண்ணலாம். அதே சமயத்தில் ட்ரீட்மெண்ட்டும் பண்ணலாம். இது எல்லா கட்டிக்கும் பொருந்தாது. சொன்னால் அது சைஸை பொறுத்த இருக்குது, அதனுடைய பொசிஷனை பொறுத்த இருக்குது. இப்போ ரொம்ப ஆழமாக இருக்கிற கட்டிக்கு பொருந்தாது. அந்த மாதிரி சில இதெல்லாம் இருக்குது. பட் எங்கே அது பொருந்துமோ அது நிச்சயமாக அந்த பெண்மணிக்கு அது ஒரு அட்வான்டேஜ் தான். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜர் இப்போ பண்ண பேஷண்ட் அது எப்படி அவங்களுக்கு பெனிஃபிட் ஆச்சுன்றதை டாக்டர் சொல்லுவாங்க எப்படி பண்ணாங்கன்ட்டு. அது ஐ ஹோப் உங்களுக்கு அது கிளியர் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். என்ன பண்ணுறோம். தேங்க்யூ. இந்த ஓபி பேசிஸ்லேயே அந்த ப்ரொசீஜரை பண்ணிடலாம். மருத்துவ ஊசி மட்டும் போட்டு ஓபியில் பண்ணிக்கலாம். இல்லை அவங்களுக்கு கொஞ்சம் பதட்டமாக இருந்துச்சு அப்படின்னா தேட்டரில் கூட வச்சு செடேஷன் கொடுத்துட்டு மினிமலாக அனஸ்தீசியா கொடுத்துட்டு அவாய்டிங் அன்வான்ட் ட்ரக்ஸ் கொடுத்துட்டு
மார்னிங் அட்மிட் ஆனாங்கன்னா ஆஃப்டர்நூனே டிஸ்சார்ஜ் ஆகிருந்தா தே கேன் ரெஸ்யூம் தேர் டியூட்டிஸ். ஸோ எங்களோட மெயின் இதுவே எம்பசஸ் வந்து இதை வந்து ஒரு ப்ரொசீஜரை தான் கன்சிடர் பண்ணுறோம். இது வந்து ஒரு சர்ஜரி கிடையாது. அண்ட் வி கால் திஸ் டீஎஸ்கலேஷன் ஆஃப் சர்ஜரி. இட் இஸ் ஜஸ்ட் மினிமலி எப்படி நம்ம லேப்ரோஸ்கோப்பிங்லாம் சொல்கிறோமோ அது மாதிரி பெஸ்ட்டுக்கு வந்து ஒரு பின் ஹோல் ப்ரொசீஜர் இது. அதே மாதிரி எங்களோட எம்பசஸ் வந்து இதை வந்து இன்னும் ஸ்க்ரீனிங்கை வந்து ப்ரொமோட் பண்ணணும். இந்த மாதிரி சின்ன கட்டிங்களுக்கெல்லாம் வந்து ஸ்க்ரீனிங் ப்ரொமோட் பண்ணி சின்ன வயசுலேயே ஏதாவது கட்டி இருக்கிறவங்களுக்கு ப்ரிவென்டிவ் ஆங்காலஜியை ப்ரொமோட் பண்ணணுன்றது தான் எங்களோட நோக்கம். எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம டாக்டர் ராஜா சாரும் ராஜசிதார்த் சாரும் சொன்ன மாதிரியே இது வந்து வேக்யூம் அசிஸ்டட் எக்ஸிஷன் பயாப்சி ப்ரொசீஜரை பற்றி தான் இதுக்கு நம்ம டெமான்ஸ்ட்ரேட் பண்ண போகிறோம். சொன்ன மாதிரியே இப்போ எல்லாருக்கும் வந்து மேக்ஸிமம் ஹைலைட் எங்கே பார்த்தாலும் எந்த நியூஸ் சேனல் பார்த்தாலும் மார்புடைய புற்றுநோயை பற்றி தான் மேக்ஸிமம் எல்லாரும் வந்து ஹைலைட் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. புற்றுநோயுடைய அவேர்னஸ்னால் ஜாஸ்தியாக பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ மார்பில் இருக்க கட்டிங்கள் வந்து பர்டிகுலர் லங் ஏஜை பார்க்கும்போது 70% பார்க்குற கட்டிங்கள் எல்லாமே சாதாரண கட்டிங்கள், கேன்சர் கட்டியாக இருக்காது. அண்ட் அந்த சாதா கட்டி வந்து 2 கேட்டகரியில் இருக்கும். சில பேருக்கு வந்து அந்த வளர ஸ்டேஜஸில் பியூபர்டல் ஸ்டேஜஸில் வந்து அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் வர சமயத்தில் சில அப்நார்மல் டிஷ்யூஸ் மார்பில் ஃபார்ம் ஆகலாம். அந்த அப்நார்மல் டிஷ்யூஸ் சாதாரண கொழுப்பு கட்டி மாதிரி வளர்ந்துட்டு வருதா, இல்லை ஃபியூச்சரில் ஏதாவது தொந்தரவு கொடுக்க போதா, இந்த சமயத்துலேயே நம்ம எடுத்துடலாமான்னு பார்க்குறதுக்கு தான் இந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ் நம்ம பண்ணுறோம். அதே யங் ஏஜ் குரூப்பில் பார்க்கும்போது அன்மேரிட் உமன், யங் கேர்ள்ஸ்க்கு கொழுப்பு கட்டி பார்க்குறது தான் ஜாஸ்தி. அண்ட் சில பேருக்கு வந்து அந்த கொழுப்பு கட்டி வளர சமயத்தில் அது கொஞ்சம் டெஸ்ட்டை டிஸ்டார்ட் பண்ணலாம், வலினால சிம்டம்ஸ் ஜாஸ்தியாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி சாதா கட்டிங்களுக்கு வந்து ஒரு பெரிய சர்ஜரி பண்ணாமல் சின்ன ப்ரொசீஜர்லேயே கட்டி ஃபுல்லாக வெளில எடுக்கிறதுக்கு தான் நம்ம வேக்யூம் அசிஸ்டட் எக்ஸிஷன் பயாப்சி பண்ணுறோம். இதோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, சொன்ன மாதிரியே ஸ்டிச்சஸ் எதுவுமே இருக்காது, ஸ்கார் எதுவுமே இருக்காது. இது ரெண்டும் ரொம்ப முக்கியம் யங் விமனுக்கு. அதுக்கு மேலே ஜென்ரல் அனஸ்தீசியா தேவைப்படாது. ஸோ லோக்கல் அனஸ்தீசியா அந்த இடத்துல மட்டும் மருத்துவ ஊசி கொடுத்து ப்ரொசீஜர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதே சமயத்தில் நம்ம இந்த கட்டி வந்து என்ன நேச்சர்னு பார்க்குறதுக்கு ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ப்ளஸ் ரெண்டாவது அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதே சமயத்தில் ஃபுல்லாக கட்டியை வெளியில் எடுத்துருக்கோம். ஸோ இட் இஸ் அ டியூவல் ப்ரொசீஜர். அண்ட் டாக்டர் ராஜசிதாஸ் சொன்ன மாதிரி டே கேராக பண்ணிக்கலாம். அதே நாள் வீட்டுக்கு போய் நார்மல் ஆக்டிவிட்டீஸ் ரெஸ்யூம் பண்ணிக்கலாம். வேலைக்கு போகிறாங்கன்னா அடுத்த நாளே திருப்பி ரெஸ்யூம் பண்ணலாம், இல்லை ஸ்கூலுக்கு போகிறாங்கன்னா அடுத்த நாளே நார்மலாக இருக்கலாம். ஸோ தட் இஸ் தி அட்வான்டேஜ் ஆஃப் டூயிங் அ வேக்யூம் அசிஸ்டட் ப்ரொசீஜர். வந்து ஒரு மினிமல் இன்வேசிவ் ப்ரொசீஜர் மாதிரி யோசிச்சுக்கலாம், சில கட்டிங்களுக்கு மட்டும் எடுக்கிற மாதிரி. இப்போ இந்த மாதிரி கட்டிங்கள் பார்க்குறதுக்கு ஸ்க்ரீனிங் இருந்தால் தான் ஆரம்பிக்கிற ஸ்டேஜ்லேயே சின்ன சின்ன கட்டிங்கள் வந்து சீக்கிரமாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் மெயின்லி டன் ஃபார் நான் கேன்சரஸ் லங்ஸ். ஒரு மார்புடைய புற்றுநோய் இருக்கிற கட்டிங்களுக்கு வந்து இந்த மாதிரி ப்ரொசீஜர் அன்சேஃப். பட் புற்றுநோய்க்கு வரதுக்கு முன்னாடி சில கட்டிங்களுக்கும் சாதா கட்டிங்களுக்கு வந்து இந்த மாதிரி ப்ரொசீஜர் சேஃபாக பண்ணிக்கலாம். ரிஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா, பெரிய ரிஸ்க் இந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸில் சர்ஜரி மாதிரி இருக்காது. இப்போ ஒரு மார்புடைய ஆப்ரேஷன் பண்ணும்போது அக்கல் அடியில் ஸ்வெட்டிங் இருக்கிறதுனால அவங்களாம் ஸ்டிச்சஸ் இருக்கும்போது இன்ஃபெக்ஷன் ப்ளீடிங் சான்சஸ் தான் ரொம்ப ஜாஸ்தி காம்ப்ளிகேஷன் பிரெஸ்ட் சர்ஜரிஸில். அந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் இதில் நம்ம கற்றுக்கணும். ஸோ இட் இஸ் லைக் அ டே கேர் ப்ரொசீஜர். கட்டியை வந்து சக்ஷன் பண்ணி டெஸ்டிங் காமிச்ச பிறகு அவங்களும் நார்மலாக வீட்டுக்கு போய் எல்லாமே ரெஸ்யூம் பண்ணிக்கலாம். ஸோ ஐ ஹேவ் டாக்டர் சப்னா வித் மீ ஹியர். ஸோ திஸ் ப்ரொசீஜர் we've done it a few times in MGM. ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ரீசெண்டாக நம்ம ஒருத்தவங்களுக்கு பண்ணியிருக்கோம். யங் அன்மேரிட் கேர்ள், ஒரு சின்ன கட்டி ப்ரெஸ்ஸில் இருக்கவங்களுக்கு ஏற்கனவே நம்ம வந்து சின்ன சதை டெஸ்ட் ஊசி மூலமா ஒரு சின்ன சதை டெஸ்ட் பண்ணி சாதா கட்டின்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த சாதா கட்டி வந்து ஃபாலோஅப்பில் வைக்கணும். எவ்ரி 3 months 6 months வளர்ந்துட்டு வருதா, ஷேப் ஏதாவது மாறிட்டு வருதான்னு பார்க்குறதுக்கு. ஸோ அந்த ஃபாலோஅப் வர சமயத்தில் ஷேப் மாறிட்டு வரும்போது அந்த கட்டியை நம்ம எடுக்கலான்னு அட்வைஸ் பண்ணியிருக்கோம். பிகாஸ் ஏதாவது ஒரு சின்ன கட்டி, இப்போ ஃபைப்ரோடியூட்ரஸ் இருந்தாலும் கொழுப்பு கட்டி வேறு இடத்துல உடம்புல இருந்தாலும் ஒரு கட்டி வளர்ந்துட்டு வருது இல்லாட்டி ஷேப் மாறிட்டு வருதுன்னா இந்த கட்டியை வெளியில் எடுக்கணும். ஏன் திருப்பி வளருதுன்னு பார்க்குறதுக்கு, ஏதாவது ஏடிபிக்கல் செல்ஸ் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு.
ஸோ அன்மேரிட் கேர்ள், யங் கேர்ள், ஸ்கார் எதுவுமே எனக்கு வேண்டாம், பிரஸ்டில் ரொம்ப டிஸ்டார்ஷன் வேண்டாம். திஸ் இஸ் ஆல் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யங் women. ஸோ அந்த சமயத்தில் we have advised her that we can do this vacuum excision biopsy. அதில் அந்த சின்ன ஹோல் மட்டும் மார்பில் வச்சு ஒரு லோக்கல் அனஸ்தீசியா அந்த சமயத்தில் கொடுத்துட்டு with this vacuum biopsy we suck out the whole lump, so it is completely gone away. No scar, same day going home, continuing the work the next day. So these are the advantages. So Dr. Sapna is our radiologist here, and we will now together demonstrate what is the procedure and how it is done. Dr. Siddharth sir and Dr. Kirti has explained all the details about why the procedure is done and எதுக்காக பண்ணுறோம், என்ன அதில் அட்வான்டேஜஸ், அதில் எந்த பேஷண்ட்ஸ்க்கு ஆக்சுவலாக பண்ணணுன்றது டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. மேஜராக வந்து இங்கே எல்லா அட்வான்ஸ் மொடாலிட்டிஸ் இங்கே வச்சுருக்காங்க. லைக் டிஜிட்டல் மெமோகிராமு, அட்வான்ஸ்ட் அல்ட்ராசவுண்ட் மிஷின் எல்லாம் இருக்கிறதுனால ஏர்லியாகவே யங் பேஷண்ட்ஸ்க்கு we can detect what the lesion என்னன்றது நம்ம கண்டுபிடிச்சிடுவோம். லீஷன் தெரிஞ்சதுக்கப்புறம் we have many ways எப்படி அது நம்ம பண்ணணுன்றது நிறைய விஷயம் இருக்குது. சிலருக்கு வந்து ஆக்சுவலாக பயாப்சி, கோர் பயாப்சின்னு சொல்லுவோம், அது பண்ணால் போதும். பட் சில பேருக்கு வந்து என்னன்னாக்கா இந்த கோர் பயாப்சியில் கொஞ்சம் டிஷ்யூ வந்து சரியாக வரலைன்னும் போது we will go for vacuum assisted biopsy. இதில் என்னென்னா டிஷ்யூ சாம்பிள்ஸ் அதிகமாக கிடைக்கும் நம்மளுக்கு கோர் பயாப்சி விட. ப்ளஸ் excision, as Kirti has mentioned, we do excision in the same sitting also, we can do the excision. Once excision பண்ணோன்னா அது திருப்பி வளர்றது ரொம்ப கம்மி தான். ஸோ யங் பேஷண்ட்ஸு காஸ்மெட்டிக் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, ஏன்னா they don't want a scar in their breast. ஸோ இது ஒரு போர்ட் மாதிரி அவங்களுக்கு. ஆக்சுவலாக they don't have any scar. ஈவன் நம்மளுக்கு ஒரு 1 week கழிச்சு அவங்க வந்து பார்த்தா கூட we will not know where we have done the procedure. அந்த அளவுக்கு காஸ்மெசிஸ் இருக்கும். ஸோ யங் பேஷண்ட்ஸ் who are willing to remove the lesion without any scar ಅನ್ನುம்போது this is one of the best procedure we can do. எல்லாமே உள்ள எடுக்க முடியும். அண்ட் இந்த நீடல் தான், so this is the suction needle. இந்த நீடலோட டிப்ல தான் we will have a small opening. அந்த ஓப்பனிங் மூலமா தான் நம்ம இந்த டிஷ்யூஸ் வந்து ஃபுல்லா சக் பண்ணி பீஸ் மீலா வெளில கம்ப்ளீட்டா எடுக்கலாம். Just give us a few minutes until the ultrasound comes on. Demonstration purposes-காக அந்த chicken breast-குள்ள நம்ம வந்து சின்ன சின்ன ஆலிவ்ஸ் மாதிரி கட்டியா காமிக்கிறதுக்கு போட்டிருக்கோம். ஸோ டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ற சமயத்துல அந்த ஆலிவ் கட்டியா யோசிச்சு நம்ம எப்படி வெளியில எடுக்க போறோம்னு மட்டும் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கிறோம்.